ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே பார்த்தோன்னா பயங்கரமான காமெடியான செய்திகள் தான் போயிட்டுருக்கு, அரசியல் சம்மந்தப்பட்டது. அதில் பார்த்தோன்னா இப்போ ஒருத்தர் செம காமெடி பண்ணியிருக்காரு. அதுதான் பார்த்தோன்னா பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிஜேபி அண்ணாமலை அவர்கள். ஸோ அவர் பார்த்தோன்னா சும்மா இருக்காமல் ஒரு வாயை விட்டுருந்தார். அதை பார்த்தோன்னா ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி பார்த்தோன்னா இந்திய லெவலில் தூக்கி விட்டாங்க டிஎம்கே. என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்விட்டரில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பார்த்தோன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா சடனாக பார்த்தோன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு போட்டியே போயிட்டுருக்கு. அது பார்த்தோன்னா எதுக்காக அப்படின்னா, உதயநிதி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மோடி அவர்கள் இனி வந்தார் அப்படின்னா 2018 கூட நம்ம கோபேக் மோடின்னு தான் சொல்லுவோம், ஆனால் இந்த டைம் பார்த்தோன்னா கெட் அவுட் மோடின்னு தான் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கூட பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்களால் பெற்றுத்தர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் பார்த்தோன்னா ரிப்ளை கொடுத்துருந்தாரு. உதயநிதினால் முடிஞ்சால் பார்த்தோன்னா அவர் சொன்ன மாதிரியே முடிஞ்சால் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டார். உடனே பார்த்தோம்னா ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை போட்டு பார்த்தோம்னா திமுக காரங்களாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி மோடி அவர்களையும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரிகராக என்ன ஆகிட்டார் அப்படின்னா, கெட் அவுட் மோடியா இல்லை கெட் அவுட் ஸ்டாலினா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், நாளை காலையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ட்விட்டரில் பார்த்தோம்னா யார் அதிகமான ட்வீட் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சீரியஸாக பேசினாரா இல்லை காமெடியாக சொன்னாரான்றதே தெரில. அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசி வச்சிருக்காரு. ஃபேன் வாரோட பார்த்தோன்னா ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஃபைட்டு. ஸோ இதை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருல, இதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்குது. ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாடு அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு எல்லாருமே பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி சேர்ந்த தலைவர்கள் அண்ணாமலை இருக்கார், ஹெச் ராஜா இருக்கார், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருனால கூட பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை வாங்கி தர முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி திமுகவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே இருக்குது. அப்படி இருக்கிற இவங்க பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறாங்க? ஒரு நிதியை கூட வாங்கி தர முடியாதவங்க இவங்க எப்படி தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்து பார்த்தோம்னா ஆட்சி பிடிச்சி மக்களுக்கு என்ன மாதிரியான நல்லது பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்மளுக்குள்ளே வருது. கரெக்டு தானே? இவங்க தமிழ்நாட்டை மோடி அவர்கள் புறக்கணிக்கும் போதும் இல்லை மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டே தான் உங்களுக்கு நிதி தருவோம் அப்படின்னு அந்த கட்சி சேர்ந்த ஒருத்தர் பேசினார்ல, அப்போவே பார்த்தோம்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. அண்ணாமலை அவர்கள், ஹெச் ராஜா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் நாங்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நிதியை தரமாட்டுறீங்க, எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கல. மோடி அவர்கள் நார்த் சைடு சேர்ந்தவர், நீங்கள் பார்த்தோம்னா சவுத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ ஏன் பார்த்தோம்னா நீங்கள் அவர்கிட்ட அந்த நிதியை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாங்கி தரக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணவே இல்லை. எதுக்கு இப்போ மும்மொழி கொள்கைங்கிறத ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ அவங்க தர வேண்டிய நிதியை விட இந்த மும்மொழி கொள்கையில் இந்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு தான் நம்மளுக்கும் கேட்க தோணுது. இப்போ முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த நிதியை வாங்கித்தாங்க, அதுக்கப்புறமா மும்மொழி கொள்கையை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு டாப்பிக்கை கொண்டாந்து விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா இந்த நிதியை எல்லாரும் மறக்கடிக்கணும் அப்படின்னுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை கொண்டு வந்து இது ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதை மறக்கடிக்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. வேறு என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. திமுக மட்டும் கிடையாது, டிவிகேம் கூட பார்த்தோம்னா கெட் அவுட் மோடி தான். அதே மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. மோடியை பார்த்தோம்னா எதுக்கு பஞ்சமா இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே பார்த்தோம்னா கெட் அவுட் மோடி தான். அதனால் அந்த ஹேஷ்டேக்கும் பார்த்தோம்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அது திமுக சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ட்ரெண்டிங் ஆனதுக்கு காரணம் அதுதான். கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தான், அதில் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ஏன்னா அதுதான் தமிழ்நாடு. ஸோ இன்னும் என்ன மாதிரியான கோமாளித்தனங்களால் இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தோம்னா நம்மளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாராவது ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.